இது மகிமை நேரம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியில் திருமண வாழ்வை குறித்து நம்முடைய வேதம் என்ன நமக்கு அறிவுறுத்துகிறது, என்ன போதிக்கிறது என்பதை குறித்து நாம் தியானிக்கலாம். இந்த திருமண உறவை ஏற்படுத்தி கொடுத்தவர் இறைவன். நம்முடைய திருமண வாழ்க்கையிலே கணவன் மனைவி உறவு எப்படி சீராக இருக்க வேண்டும், அந்த திருமண வாழ்க்கையின் மூலமாக எப்படி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், எதற்காக தேவன் இந்த கணவன் மனைவியுமாக இணைத்த அந்த திருமண உறவை ஏற்படுத்தினார், அந்த உறவு எப்படிப்பட்டது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு விசுவாசமான ஒரு உறவு, மரண பரியந்தம் பிரிக்க முடியாத ஒரு நிரந்தரமான உறவு, அது ஒரு ஒப்பற்ற உறவு என்பதையெல்லாம் குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தில் இருந்து அந்த திருமண வாழ்க்கை தேவன் கணவன் மனைவியுமாக அந்த ஆதாம் ஏவாளை இணைத்தது முதல் ஆதியாகமத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகம புஸ்தகத்திலும் மோசே சொல்லும் பொழுது அந்த திருமண உறவுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து சுவிசேஷ புஸ்தகங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. நிருபங்களில் பார்க்கும் பொழுது பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தியருக்கு எழுதின நிருபங்களில், எபேசியர் மற்றும் கொலோசியருக்கு எழுதின நிருபங்களில் கணவன் மனைவி எப்படி அந்த திருமண உறவில் இருக்க வேண்டும், தேவனை மகிமைப்படுத்தும்படியா இருக்க வேண்டும் என்பதை குறித்து சொல்லியிருக்கிறார். பேதுருவும் அவருடைய நிருபங்களில் சொல்லியிருக்கிறார். அப்போ எல்லா சத்தியங்களையும் நாம் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் இந்த திருமண வாழ்க்கையில் கடவுளுக்கு பிரியமானதாக நாம் வாழ முடியும். இந்த உலக பிரகாரமான காரியங்களில் இந்த திருமண உறவுகளை குறித்த தவறான கருத்துக்கள் அல்லது இந்த உலக பிரகாரமான சட்டங்கள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாததாய் காணப்படுகிறது. அநேகர் விசுவாசிகளான அநேகரும் கூட இந்த கருத்துக்களை மனதிலே வைத்து உண்மையாய் கர்த்தர் நமக்கு சொல்லுவது என்ன, வேதத்தில் போதிக்கப்படுகிறது என்ன என்பதை அறியாதபடிக்கு அந்த கருத்துக்களுக்கு உடன்பட்டு இந்த திருமண உறவை அதை முறிந்து போவதை அல்லது தோல்விகளில் முடிகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த திருமண உறவை ஏற்படுத்தி கொடுத்த தேவன் பல நியமங்களை சொல்லியிருக்கிறார். கணவன் மனைவி என்றால் உறவு எப்படியாக காணப்பட வேண்டும் என்று நல்ல நியமங்களை நமக்கு இந்த வேதத்தின் மூலமாக கற்றுத் தந்திருக்கிறார். அந்த நியமங்களை அறிந்து நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அந்த உறவு ஒரு வெற்றியுள்ள திருமண வாழ்க்கையாக அது அமையும். அது அல்லாமல் அந்த உலகம் தரக்கூடிய அந்த கருத்துக்களை எங்கெல்லாம் நடக்கிறது, இதெல்லாம் நடக்கவில்லையா என்று நாம் அதை கீழ்ப்படிந்து நாம் நடக்கும் பொழுது அந்த திருமண வாழ்க்கை ஒரு சாபமாகவும் அல்லது தோல்வியாகவும் அல்லது ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு திருமண வாழ்க்கையுமாக அமையும். பிரியமானவர்களே, திருமண வாழ்வை தேவன் ஏற்படுத்தி நம்ம ஆதியாகம புஸ்தகத்திலே பார்க்கும் பொழுது மனிதனை உண்டாக்கி அவனுடைய எலும்பில் இருந்து ஏவாளை உண்டு பண்ணி அவள் ஆதாமிடத்தில் கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் நினைத்தாராம், மனிதனை உண்டாக்கின பிறகு மனிதன் தனிமையா இருக்கிறது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி அவனுடைய விழாவிலிருந்து எடுத்து ஏவாளை உண்டு பண்ணினார் என்று பார்க்கிறான். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்ற துணையை தேவன் உண்டு பண்ணி அந்த திருமணத்திலே அவர் இணைக்கிறார். அப்ப திருமணம் என்பது ஒரு உடன்படிக்கை என்பதை நாம் அறிவோம். விசுவாசிகளாகிய நாம் தேவன் முன்பாக இந்த உடன்படிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்கிறோம். அப்ப இந்த திருமண உடன்படிக்கையில் தேவனே நமக்கு சாட்சியாக இருக்கிறார். இது மூவர் பண்ணக்கூடிய ஒரு உடன்படிக்கை, கணவனும் மனைவியும் அந்த தேவனும் பண்ணுகிற உடன்படிக்கை. அப்போ அந்த திருமண உறவு அந்த உடன்படிக்கைக்கு தேவனே சாட்சியா இருக்கிறார். மல்கியா புஸ்தகத்திலே பார்க்கும் பொழுது கணவனுக்கும் மனைவிக்கும் அந்த மனைவிக்கும் புருஷருக்கும் தேவனே நடுவாக அவர் சாட்சியாக இருக்கிறார். அப்போ அவருக்கு முன்பாக ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், தேவன் இணைத்ததை மனுஷன் எந்த விதத்திலும் பிரிக்க கூடாது என்று அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த போதகத்தை எல்லாம் நம்ம வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த சத்தியங்களை எல்லாம் நான் அறிந்து நாம் செயல்படும் போது இந்த திருமண வாழ்க்கை ஒரு கனமுள்ள வாழ்க்கையாக காணப்படும். ஏன் ஆண்டவர் இந்த உறவை ஏற்படுத்தினார் என்று சொல்லும் பொழுது அதை அவரை மகிமைப்படுத்த, அவர் நம்முடைய திருமண வாழ்க்கையின் மூலம் அந்த உறவின் மூலம் அந்த தேவனை மகிமைப்படுத்தும்படியாக அவர் நம்மை ஏற்படுத்தினார் என்று பார்க்கிறோம். கொரிந்தியர்களுக்கு நான் நிருபத்தில் 1 கொரிந்தியருக்கு 1 நிருபத்தில் 6 மற்றும் 7 அதிகாரங்களில் முழுவதுமாக நாம் வாசிக்கும் பொழுது இந்த உறவை எப்படி நாம் பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து பார்க்கிறோம். அநேகர் நம்முடைய சொந்த சரீரம்,
கணவனானாலும் அல்லது மனைவி ஆனாலும் தன்னுடைய சொந்த சரீரத்தை குறித்து கவலைப்படுவதில்லை. இது என்னுடைய சரீரம், என்னுடைய இஷ்டப்படி அதை ஒப்பு கொடுக்க எனக்கு அதிகாரம் உண்டு என்று விசுவாசிகளாகி அநேகர் கூட அந்த தவறு செய்வதில் துணிகரமாக காணப்படுகிறதை நான் பார்க்கிறோமா பிரியமானவர்களே? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒவ்வொருவருடைய சரீரமும் அந்த சரீரம் நமக்கு சொந்தமானது அல்ல. நம்முடைய சரீரம் யாருக்கு சொந்தமானது? கர்த்தருக்கு சொந்தமானது. அந்த கர்த்தரே அந்த சரீரத்திற்கு உரியவர் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் அந்த கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்திலே பார்க்கும் பொழுது நம்மளுடைய ஒவ்வொருவருடைய சரீரமும் கிறிஸ்துவினுடைய அவயங்களா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சரீரம் நம்முடைய பரிசுத்த ஆவி வாழுகிற ஆலயமா இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஒருவரும் நம்முடைய சரீரத்திற்கு நாம் உரிமையாளர்கள் அல்ல, அல்லது அதிகாரம் உள்ளவர் அல்ல. கிறிஸ்துவே அதற்கு உரிமையானவர். பரிசுத்த ஆவி நம்முடைய சரீரத்தில் வாழுகிறபடியால் அவருக்கு உரிய அந்த சரீரத்தை நாம் பரிசுத்த குலைச்சலாக்க யாருக்குமே அதிகாரம் கிடையாது. என்னுடைய சரீரம் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு உரிமை உண்டு என்று யாருமே எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த கணவன் மனைவி என்கிற அந்த திருமண பந்தத்திற்குள் வந்த பிறகு சொல்லப்பட்டிருக்கிறது, கணவனுடைய சரீரம் கணவனுடைய அல்ல, அந்த கணவனுடைய சரீரத்துக்கு மனைவியே அதிகாரி. அதே போல அந்த மனைவியினுடைய சரீரத்திற்கு மனைவி அதிகாரி அல்ல, கணவனே அதிகாரி என்று அந்த கொரிந்தியர் எழுதின நிருபத்திலே 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். மனைவியானவள் தன்னுடைய சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல. அப்படியே நம் திருமணத்திற்கு பிறகு மனைவியினுடைய சரீரத்திற்கு கணவனே அதிகாரியா இருக்கிறார். யாரும் என்னுடைய சரீரம் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி அதை நாம் பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடாது. அதை ஒரு கனமுள்ளதாக நாம் நினைத்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாக இந்த திருமண உறவை வாழ வேண்டும் என்றால் நம்முடைய வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பவைகளை அறிந்து நாம் அதன்படி நடக்க நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஒரு கர்த்தருக்கு பிரியமான ஒரு திருமண வாழ்க்கையாக நாம் வாழ முடியும். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், விவாகம் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசூசிப்படாததாயும் இருப்பதாக என்று எழுதியிருக்கிறது. அது கனமுள்ளதாகவும் அந்த உறவு கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதாகவும் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, திருமண உறவில் ஈடுபட போகிற பிள்ளைகள் அல்லது திருமண உறவில் இருக்கிற பிள்ளைகள் இந்த சத்தியத்தின் அறிந்து அதன்படி நடக்கும் பொழுது கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அந்த வாழ்க்கை ஒரு மகிமையான ஒரு உடன்படிக்கையின் வாழ்க்கையாக மாற்றி தருவார். அதற்காக நாம் கர்த்தரிடம் ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, நம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியிலே தகப்பனை ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவர் திருமண வாழ்வை குறித்து கர்த்தர் நீர் எங்களுக்கு சொல்லி வைத்திருக்கிற சத்தியங்களை ஆராயும்படியாய் தியானிக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்தீங்களே சுவாமி. அப்பா, நாங்கள் இதில் எந்த அளவு நாங்கள் விலகி இருந்தாலும் இன்றைக்கு நாங்கள் எங்களை சீர்படுத்தி உடைய சத்தியத்தை தியானித்து அந்த சத்தியத்திற்குள் எங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறேன் அப்பா. எங்கள் வாழ்க்கையின் மூலம் எங்கள் உறவுகளின் மூலம் உம்முடைய நாம மகிமைப்படும்படியாய் நாங்கள் நடந்து கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே.